Lenovo அவங்களோட லீஜியன் மொபைல் சீரீஸில் இப்போ புதுசாக லீஜியன் Y70 மாடல் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லீஜியன் Y70 டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் சிம்பிளாகவும் இருக்குது. லீஜியன் Y70 சைஸ் 6.67 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு இங்கே OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் Full HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 144 ஹெட்ஸ்க்கான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை இங்கே 1500 ஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்ல ஃபாஸ்ட்டாக அண்ட் ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே டிஸ்பிளேயில் கொடுக்கல, பவர் பட்டனில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இதுதான் ஃபஸ்ட்டு லெனோவோ ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ரன் ஆகுறது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்ட் டேட்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இந்த ப்ராசஸர்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்கில். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8, 12 அண்ட் 16 GB LPDDR5 ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128, 256 அண்ட் 512 GBன்னு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஹீட்டிங்கை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய லேயர்ஸ் ஆஃப் கிராஃபைட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வேப்பர் கூலிங் சேம்பரும் இருக்கிறதுலே பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஏரியா பொறுத்தவரை 5047 ஸ்கொயர் மில்லிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பர்ஃபார்மன்ஸை உங்களால் ரொம்ப நேரம் பீக்லேயே வச்சுருக்க முடியும் அண்ட் த்ராட்லிங்கை உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் Y70 கேமராஸ். இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல். இதோட சைஸ் 1/1.55 இன்ச்சஸ் பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் பொறுத்தவரை 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் லென்ஸ். அண்ட் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட், எப்பவும் போல் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கு ஒரு 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் Y70 பேட்டரி 5100 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெனோவோ இங்கே சில ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Y70 ZUI வெர்ஷன் 14 ரன் ஆகுது. இது கம்ப்ளீட்டாகவே ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ண லெனோவோட சொந்த UI. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் அஃபிஷியலாக சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 38,500 ரூபாய்க்கு இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ஒயிட் அண்ட் ரெட் கலர். இந்த ரெட் கலரில் மட்டும் இன்னொரு கிரேடிங் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெனோவோ இந்தியாவில் மொபைல்ஸ் லான்ச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. சப்போஸ் இந்த ஃபோன் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 40,000க்குள்ளே இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னு நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இல்லை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.